ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே கர்த்தருக்கு பிரியமானவைகள் எவைகள் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகின்றோம். இன்றைய நாளிலே கர்த்தருக்கு பிரியமானவைகள் முதல் காரியம் என்னவென்றால் உண்மையாய் நடப்பது. எபேசியர் 5வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு இன்னது பிரியமானது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் சோதித்து நாம் நிதானமாக நடக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 22வது வசனம் சொல்கிறது, உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஆம், எல்லா விதத்திலும் உண்மையாய் நடக்கிறவர்கள் தான் தேவனுக்கு பிரியமாயிருப்பார்களாம். ஆமென். நீதிமொழிகள் 28:20வது வசனம் சொல்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லி. மத்தேயு 25வது அதிகாரம் 21-23 அந்த வசன பகுதியில் பார்க்கும் பொழுது, கொஞ்சத்தில் உண்மை அநேகத்தின் மேல் அதிகாரியாக மாற்றப்படும் என்று அங்கே வசனம் சொல்றது. ஹல்லேலூயா. என்னாகவும் 12:7வது வசனமும் அங்கே எபிரேயர் 3:2-6வது வசனம் வரைக்கும் நாங்கள் பார்க்கும் பொழுது மோசே சொன்ன காரியங்கள், இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்கள் அங்கே பேசப்படுகிறது. ஆக உண்மையாய் நடப்பது கர்த்தருக்கு பிரியமான காரியமாயிருக்கிறது. நாம் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, துதிக்கிறது மாத்திரமல்ல, ஆலயத்துக்கு போவது மாத்திரமல்ல, வேதத்தை தியானிக்கிறது மாத்திரமல்ல, அன்றாட எங்களுடைய வாழ்க்கையை மனுஷருக்கு முன்பதாக நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பதாக உண்மையுள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எங்களுடைய நடத்தையிலே, எங்களுடைய வார்த்தையிலே, எங்களுடைய சிந்தையிலே, எங்களுடைய நோக்கங்களிலே, எங்களுடைய வாக்குறுதிகளிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று இந்த நாளிலே நீங்கள் சிந்தித்து சோதித்து உண்மையாக நடப்பீர்கள் என்று சொன்னால் பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே தங்கி இருக்க போகிறது. ஆமேன், ஆமேன், ஆமேன்.